வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம், அது எங்கள் இஷ்டம். இபிஎஸ் பகீர் விளக்கம். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழக சட்டமன்றத்தில் இருந்து இன்று ஏப்ரல் 16ஆம் தேதி அதிமுக வெளிநடப்பு செய்தது. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி தொடர்பாக விளக்கம் அளித்தார். அப்பொழுது அவர் பேசியதாவது: திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற கருத்துடைய கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக இணைத்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்தோம். அந்த முயற்சியில் முதற்கட்டமாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளோம். இன்னும் ஓராண்டு இருக்கின்றன. எங்களது கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் விரைவில் வரும். அது எங்கள் கட்சி. நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம். நாங்கள் கூட்டணி வைத்தால் திமுகவுக்கு ஏன் எரிச்சல் வருகிறது? பாஜக அதிமுக கூட்டணி இணைந்து ஆட்சி அமைக்கும் என்றே உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருந்தார். மீண்டும் அவர் தெளிவுபட டெல்லியில் மோடி தலைமையில், தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைகிறது என்று கூறினார். கூட்டணி என்று தான் சொன்னரே தவிர கூட்டணி ஆட்சி என்று சொல்லவில்லை. நீங்களாவே ஏதாவது பொருள் தேடாதீர்கள். நீங்களா ஏதோ வித்தை காட்டுகிறீர்கள். நீங்களாவே ஏதாவது வார்த்தையை பிடுங்கி விறுவிறுப்பான செய்திகளை தேடாதீர்கள். உங்கள் விஞ்ஞான மூளையை பயன்படுத்தாதீர்கள். அதெல்லாம் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று கூறியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்டு ஒரு வாரத்துக்குள்ளாகவே இவ்வாறு குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது. அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் கவனம் பெறுகிறது. மேலும் வரும் மே 2ஆம் தேதி அதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கூட்டணி தொடர்பாக இபிஎஸ் அளித்துள்ள விளக்கம் முக்கியத்துவமாக வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.